ஹலோ மக்களே, நேத்திக்கு எபிசோடில் பேப்பர் ரவுடி பிரஜன் அவர்களை போட்டு பொழந்து எடுத்துருப்பாப்புல விஜய் சேதுபதி. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ஜேவுடைய அப்பாவை பற்றி, அவங்க ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் தப்பாக வந்து பேசியிருப்பாப்புல. கொஞ்சம் இல்லை, அதிகமாகவே தப்பாக பேசியிருப்பாரு. அதாவது இந்த பால் இஷ்யூ வந்திருக்குல்ல, அந்த பாலை எடுத்துகிட்டு போய் யாருக்கு ஊற்ற போகிறான் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கர்மத்தெல்லாம் யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறான், அவங்க அப்பா கிட்ட கொண்டு போகிறானா, இல்லை அவங்க அக்காவுக்கு போய் சேருமா, இல்லை அவங்க தங்கச்சிக்கு சேருமா அப்படின்னு சில ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பிரஜன் அவர்கள் வந்து விட்டுருப்பாப்புல. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக கடுமையாக வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் வந்து பண்ணிட்டு இருந்தாப்புல விஜய் சேதுபதி. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் அதை தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரஜன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கான்ட்ராஸ்டே வந்து புரியாமல் இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருந்தாப்புல. அவருக்கு என்ன தோணுதோ, அவருக்கு என்ன பண்ண தோணுதோ அதை மட்டும் வந்து பேசிகிட்டு இருந்தார். ஆக்சுவலாக அப்படி பேசிகிட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரிலாம் வந்து பிரஜன் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எப்ஜே அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கோவம் வருது. அது அஃப்கோர்ஸ் யாராக இருந்தாலும் ஹியூமனாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கோவம் வரும். என் ஃபேமிலியை பற்றி நீ யாரா பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தோண்டும். ஆனால் எப்ஜே அவர்கள் பண்ண சில ரியாக்ஷன்ஸ், அவர் யூஸ் பண்ணப்பட்ட சில வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அது வந்து பிரஜன் அவர்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து எச்சரிக்கை விடுக்கிறாரோ, பிரஜன் அவர்களுக்கு எவ்வளோ தூரம் ஃபயர் விடப்பட்டதோ அதே அளவுக்கான ஃபயர் வந்து எப்ஜேவுக்கு டிசர்வ்டு தான் அப்படின்றதில் மாற்றுக்கிறதுல. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு நரேட்டிவ் ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம், இந்த வாரம் நாசனமாக போனதுக்கு திவ்யா தான் காரணம், சாண்ட்ராவுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது, சாண்ட்ரா வந்து ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் வச்சு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை முகம் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான பெண்மணி என்பது போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப கேவலமாக வந்துருந்தது. பிரச்சனை ரோஸ்ட் பண்ண வரைக்கும், திவ்யாவை ரோஸ்ட் பண்ண வரைக்கும், சாண்ட்ராவை ரோஸ்ட் பண்ண வரைக்கும் கரெக்டாக இருந்தது. ஆனால் அந்த நரேட்டிவ் செட் பண்ணது ரொம்ப ரொம்ப மோசமாக வந்துருந்தது. ஸோ அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் வந்து இருக்கார்ல, அந்த ஆள் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து எப்ஜேவை நோக்கி வந்து விட்டுருப்பாப்புல. ஆனால் அந்த இடத்துல எப்ஜே வந்து இருந்திருக்க மாட்டார். எப்ஜே வந்து பால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பால்லாம் எடுத்துகிட்டு போய் சபரநாதன் கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த நேரத்தில் வந்து பிரஜன் அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் விடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலை யாருக்கு ஊற்ற போகிறான், சனிக்கிழமை ஊற்றிடலாம். யார் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து சொல்கிறாங்க, இந்த பாலை யாருக்கு ஊற்ற போகிறான் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க சனிக்கிழமை ஊற்றிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பால் ஊற்றுறது அப்படின்னாவே நம்ம வந்து தப்பாக தான் புரிஞ்சுப்போம். ஓகேவா? அது தப்பான ஸ்டேட்மெண்ட் தான், அது தப்பான விதத்தில் தான் போய் சேர்ந்துருக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அது கரெக்டாக தான் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணாப்புல. அண்ட் அதோடையே நிப்பாட்டிட்டு இருந்தால் பரவாயில்ல பிரஜன் அவர்கள். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிட்டாப்புல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு கர்மம், இந்த கர்மத்தை எங்கே போய் சேர்க்க போகிறான், அது அவங்க அப்பாவுக்கு போகுமா, இல்லை அவங்க அக்காவுக்கு போகுமா, இல்லை அவங்க தங்கச்சிக்கு போகுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விடுறாரு. ஸோ இந்த லிட்டரலாக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அஃபென்சிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சொல்லப்போனால் ஒரு சாபம் விடுற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து தான் நம்ம விஜய் சேதுபதி போட்டு ரோஸ்ட் மேலே ரோஸ்ட் பண்ணி பயங்கரமாக போட்டு அடித்து விட்டாப்புல நம்மளுடைய பிரஜன் அவர்களை. ஸோ இப்படி வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது எப்ஜே அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி செம்மையாக கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஒரு ஹியூமனாக இருந்தால் அவங்க ஃபேமிலியை பற்றி, அவங்க அப்பாவை பற்றி, அவங்க அக்காவை பற்றி, அவங்க தங்கச்சியை பற்றி யாராவது ஏதாவது பேசினாங்க கண்டிப்பாக கோபம் வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அந்த கோபம் எப்படி வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எப்படி வெளிப்பட்டிருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கணுமோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஆனால் அவர் எப்படி தெரியுமா வெளிப்படுத்தினார், காலெல்லாம் ஒரு மாதிரி வந்து ஆட்டிக்கிட்டு விட்டா போய் அடிச்சிருந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துட்டு இருந்தார். சொல்லப்போனால் சபரநாதன் பக்கம் உட்காந்துக்கிட்டு காலை பிடிச்சி அழுத்திக்கிட்டே வந்து இருந்துட்டு இருந்தார். ஒன்றும் இல்லை அமைதியார் அப்படின்ற லெவலுக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாப்புல. ஒரு கட்டத்தில் விக்ரம் வந்து எந்திரிக்கிறார். எதுக்காக எந்திரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ஜே வந்து எங்கே வந்து பாஞ்சிடுவானோ அடிச்சிருவானோ அப்படின்ற ஒரு பயத்தில் அவர் எந்திரிக்கிறாப்புல. ஸோ அப்போ தான் வந்து இன்டரப்ட் ஆகுது. அப்போ தான் வந்து விஜய் சேதுபதி கேட்குறாப்புல, விக்ரம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அது மாதிரி எப்ஜே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க. பட் நம்ம அந்த பார்வதின்னு ஒரு பொண்ணு இருக்குதுல்ல, வாய் சவடால் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்வதி, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நேரத்தில் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு துளி கூட தெரியாத மாதிரி வந்து இருக்குது. இல்லை தெரிஞ்சு பயன்படுத்துதா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. ஏன்னா இவ்வளோ நேரங்களில் இத்தனை காலங்களில் வந்து இந்த சீசன் முழுக்கவே கரெக்டான வார்த்தைகளை பயன்படுத்துறது, எந்த வார்த்தையை போட்டால் அவங்க காண்டாகுவாங்க செய்வாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்ச ஒரு பார்வதியால்
இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல இது தப்பாக போய் சேரும் அப்படின்றத அவங்களால சொல்ல முடியாதா, தெரிஞ்சிக்க முடியாதா அப்படின்றது என்னுடைய கேள்வி. என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, துள்ளிக்கிறான் சார், துள்ளிக்கிட்டு வரான் சார் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த பேரும் அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு பார்வதியை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக கனி, என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள் இன்னும் உசுப்பேத்தி விடாதீங்க, எப்படி உசுப்பேத்தி விடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கனியக்கா வந்து சொன்ன உடனே பார்வதியை நோக்கி ஒட்டுமொத்த பேரும் பார்வதிக்கு எதிராக வந்து மாறுறாங்க. எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி வந்து ஆயிடுச்சு. உடனே விஜய் சேதுபதி வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாப்லையப்பா, கோயம்பேட்டில் ஏதாவது டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு காய்கறி தான் கூட்டு வந்து கொடுங்கப்பா, எடுத்துகிட்டு வந்து கொடுங்கப்பா, நாங்கள் வந்து சமைச்சு அவங்களுக்கு போடுறோம், அப்பயாவது அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது வளருமா வளராதா அப்படின்றத சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி பார்வதியை பிடிச்சி வெளுத்து விட்டாப்புல விஜய் சேதுபதி. அதுவே உங்கள் ஃபேமிலிக்கு வந்து நடந்திருந்தா, உங்கள் ஃபேமிலியை பற்றி அவர் பேசியிருந்தா நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற வரைக்கும் கரெக்டாக வந்துருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி உங்ககிட்ட பேசவே முடியலடாப்பா, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி கோட்டு சூட்டெல்லாம் கழட்டிட்டு வெளியே போகும்போது நம்ம பிரஜன் அவர்கள் வந்து அமைதியாக இருக்காப்புல. கமருதீன் வராரு பேசுறதுக்காக, இல்லை இந்த பிரச்சனையை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அவர் ஒரு பேப்பர் ரவுடி, அவரை பற்றி நம்ம பேச வேண்டியது இல்லை, அது வேறு விஷயம். ஓகே, அதை பற்றி நம்ம ரோஸ்டிங்லேயே வந்து போட்டு பொழந்து எடுத்துட்டோம், அது வேறு விஷயம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அவர்கள்கிட்ட பார்வதி பேசுகிறாங்க. பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஃப்ஜே நீ வார்த்தையை வந்து விடாத, நீ பண்ண ஆக்ஷன் சரியில்லை, புரியுதுங்களா, நீ பண்ண ஆக்ஷன்ஸ் வந்து சரியில்லை, வார்த்தையை வந்து பயன்படுத்துனது சரியில்லை, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுவே நீ ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து சொல்கிறாங்க. பட் எஃப்ஜே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதுவே உன் ஃபேமிலிக்கு அது வந்து ஏற்பட்டிருந்தா, உன் ஃபேமிலி அப்படி சொல்லியிருந்தா நீ வந்து ஏற்றிருப்பியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. அது கரெக்டான கேள்வி, நியாயமான ஒரு கேள்வி, தப்பே கிடையாது. பார்வதியை போட்டு பொழந்துருக்கலாம் எஃப்ஜே, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் அந்த கோல் முட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் பார்வதிக்கு. இது எல்லாமே ஆஃப்கோர்ஸ் கரெக்டான ஒரு விஷயம். பட் தலைவர் ரூமுக்கு உள்ளர போனதுக்கப்புறம் அங்கே வந்து சபரநாதன், வியானா இவங்கெல்லாம் வந்து இருந்துட்டு இருக்கும்போது, அரோரா முதல் கொண்டு எல்லாருமே இருக்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஏரியாவில் வந்து எங்கள் அப்பாவை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதே வேற ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. அதாவது என் ஏரியாவுக்கு வந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்கள் அப்பாவை நோக்கி சொன்னாவே போதும், என்ன நடக்கும் அப்படின்றதே வேறு அப்படின்னு சொல்கிறது. தட் இஸ் கால் லிட்ரலி த்ரெட்னிங். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் ப்ரெசென்ட் பண்ணது எவ்வளோக்கு எவ்வளோ தூரம் வந்து தவறான ஒரு விஷயமோ அதுக்கு நான் எதிர்வினை ஆட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு த்ரெட்னிங் கொடுக்கறது அதை விட மோசமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஹவுஸ்மேட்ஸ் வந்து சொல்லியிருந்துருக்கணும். இல்லைப்பா, இதை காம் டவுன் பண்ணு, விஜய் சேதுபதி வந்து இதை பேசிட்டாப்ல, ஸோ அதுக்கப்புறம் நீ இதை பற்றி பேசாத, ஓகே தப்பு தான், அவங்க பண்ணது வந்து தப்பு தான், ப்ளீஸ் இதை வந்து லிமிட் விட்டுட்டு வேறு ஒரு விஷயத்தை வந்து பேசலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து எஃப்ஜேவை தப்பு சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்ல. எஃப்ஜே வந்து எமர்ஜிங்காக வந்துட்டு இருக்கா. அப்போ லாஸ்ட் வீக்கெல்லாம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தான், தலைவராக வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தான். கண்டிப்பாக இன்றைக்கான எபிசோடில் அவனை பற்றி தான் நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறாங்க. ஓகே, நிறைய பேர் புகழவும் போகிறாங்க, நான் தப்பு. ஆனால் எனக்கு என்ன பயம் அப்படின்னா, பிரஜன் மேலே விழுந்த அடி வந்து எஃப்ஜே மேலேக்கு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இருக்குது. ஏன்னா தப்பை தூண்டுறது ஒரு பக்கம் பிரச்சனாக இருந்தாலும் கூட, பிரச்சனையை தூண்டுறது பிரச்சனாக இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் அந்த இடத்துல வந்து எஃப்ஜேவும் ஈடுபட்டிருக்கான். ஸோ எஃப்ஜே வந்து அதை விட எக்ஸ்ட்ரீமாக போய் இப்போ ஒரு கையை வச்சுட்டானோ இல்லை அடிக்க போயிட்டானோ அப்படின்னா பிரச்சனை வந்து மறந்துடுவாங்க மக்கள். எஃப்ஜேவை தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பொழக்குவாங்க, புரிதுங்களா? ஸோ தட் இஸ் த ரீசன் வை ஐ எம் டெல்லிங் இட். ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் இதில் வந்து யாருடைய சப்போர்ட்டும் யாருக்கான சப்போர்ட்டையும் நான் வந்து பண்ணல. ஸோ ப்ரெசென்ட் பண்ணது மிகப்பெரிய தவறு. அதே போல் எஃப்ஜே அவர்கள் இப்படி ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறது பெரிய தவறு. கண்டிப்பாக ஹியூமன் பீயிங்காக இருந்தால் அந்த ரியாக்ஷன்ஸ் வரும், நான் இல்லைன்னெலாம் சொல்ல கிடையாது. பட் அதை கண்ட்ரோல் பண்ண விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மெச்சூர் ஆகிட்டீங்க அப்படின்றத கிளியராக வந்து சொன்னார். ஸோ அந்த மெச்சூரிட்டியோட அதை டீல் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் எஃப்ஜேவுடைய ஃபியூச்சருக்கு அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சகுனி வேலை பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா. ஓகே, அப்புறம் தாய் கிழவின்னு ஒரு கிளவி வந்து இருக்குது, கனித்திரு. ஓகே, அது என்னமோ நல்லவங்க மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு. அவங்களையும் போட்டு புழக்க போகிறாங்க இன்றைக்கி எபிசோடில், அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். ஆனால் சாண்ட்ரா அவர்கள் தான் எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளமாக இருந்த ஒரு ஆளாக இருந்துட்டு திவ்யா அவர்களுக்கெல்லாம் அவ்வளோ யோசிக்கவே தெரியாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் வந்து இத்தனை வாரங்கள் பார்த்துருக்கேன்ப்பா, 3 வாரமாக பார்த்துட்ருக்கேன். திவ்யா அவர்கள் வந்ததுக்கப்புறம் நான் இது வரைக்குமே திவ்யா வந்து ஒரு பிளானை போட்டு இவங்களை போட்டு இப்படி அடிச்சிடலாம், இந்த மாதிரி வந்து பண்ணிடலாம், இப்படியெல்லாம் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பெருசாக பிளான் பண்ணி நான் பார்த்தது. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஒருத்தரை இரிட்டேட் பண்ணுறதுக்காக, ஒருத்தரை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணணுன்றதுக்காக, எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணி நான் பார்த்ததில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த டாஸ்கோடைய ஸ்பாயிலரே வந்து திவ்யா தான்
அவங்க மெடிக்கல் ரூம் போனதே வந்து அதனால தான், அவங்க வந்து டிலே பண்ணதே அதனால தான், திவ்யாவுக்கு வந்து கிளியராக தெரியும், சாண்ட்ராவுக்கு வந்து கிளியராக தெரியாது, நீங்கள் வந்து திவ்யாவுடைய கைப்பாவையாக இருக்கீங்க, எடுப்பார் புள்ளியாக வந்து இருக்கீங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஒரு பக்கம் திவ்யாவை ரோஸ்ட் பண்ணது ஓகே, சாண்ட்ராவை ரோஸ்ட் பண்ணது ஓகே, பிரச்சனை ரோஸ்ட் பண்ணதுக்கு ஓகே, எல்லாமே ஓகே தான். பட் இதுக்கெல்லாம் காரணம் வந்து திவ்யா தான், திவ்யா கூட நீங்கள் சேராதீங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கிட்ட சொல்கிறது தான் இங்கே பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ இதை நான் நிஜமாகவே எபிசோடோடைய ரோஸ்ட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன் நேற்றுக்கு அப்லோட் பண்ண வீடியோவில். ஆனால் அது வந்து எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்றது வந்து தெரியல. பட் அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கே நீங்கள் ஷோ பார்க்குறீங்க, லைவ் பார்க்குறீங்க, இல்லை வந்து எபிசோட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இத்தனை பிரச்சனைகளுக்கும் யார் காரணம் அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது திவ்யா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அதை ஏற்றுக்க முடியாது. அந்த ஒரு விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பண்ணாங்க. நேற்றுக்கு டிசப்பாயின்மெண்ட் லிஸ்ட்டில் அதுதான் நம்பர் 1. ஓகே, ஸோ ரெண்டாவதாக எஃப்ஜேவுடைய ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயங்க. ரியாக்ஷனை வேறு மாதிரி கூட பண்ணலாம். பட் அப்படி ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் வந்துட்டு ஏஐ அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், நீ வந்து வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்றலாம் வந்து இட் இஸ் கால்ட் த்ரெட்னிங். என்ன ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்காரோ அதை விட 2 மடங்காக பண்ணிகிட்ருக்கீங்க, அதுதான் விஷயம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஓகே கைஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.